வக்கீல் சார். என்னையா கந்தப்ப பிள்ளை, ஏது என்ன கடையை விட்டு ஒரு அங்கலும் கூட நேர மாட்டீங்க? எங்க டிராமா பார்க்க வந்தீங்களா? நாடகம் பாக்குறதாவது நாடகத்தையும் நான் தாங்க நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன கடை? அதை சைடு பிசினஸா வச்சுக்கிட்டேன். ஐயா, நல்ல விதமா வியாபாரத்தை பாத்துக்கிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு எதுக்கு அந்த நாடகம் கிடம் எல்லாம்? எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, தலையில மிளகா அரைக்கிற போறாங்க. நம்ம சாரலா. நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன கடையில சம்பாரிச்சத நாடகத்துல கோட்டை விட்டுடாதீங்கன்னு, அவ்வளவுதான். நான் போயிட்டு வர்றேன். சரி, யாரையாவ தெரியாதுங்களா? நீங்க முதல்ல சொல்லி இருந்தா உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பேனுங்களே. என்ன டூஸ்? உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சிருப்பேனே. இல்ல பெரிய வக்கீல், நல்ல பேரு, கொடுத்த பணக்கார. அதுதான் ஃப்ரீயாவே அட்வைஸ் நடக்குதோ? இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டியவர். என்ன பேரு? பேரு வேணுகோபால். விலாசம் சித்தி விநாயகர் கோயில் தெருவு 8ஆம் நம்பர் பங்களா, பெரிய வீடுங்க. அது போட்டுங்க. நாடகம் ஆரம்பிக்கணுமே, நேரம் ஆகல. ஆமா, டைம் ஆச்சு. சாரலா எப்ப வருதுங்க? அத கேளு, முதல் சீன்லயே வருவேன். அப்ப நான் முதல்ல போய் முதல் சீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இருந்து சாகாசம் வாங்க. கோச்சிக்காத. மகளா ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இப்படித்தான் தனியா விட்டுட்டு போறதா? வந்து
உன் வீரம் இதுதானோ மதனா, உன் வீரம் இதுதானோ மதனா. அறியாமல் பேசுதல் ஆகுமோடி ரதியே, அறியாமல் பேசுதல் ஆகுமோடி ரதியே. உன் வீரம் இதுதானோ மதனா, ஆனந்த ஜோதி முன் அஞ்சாமல் நீ வருவாயோ. ஓம் நம சிவாய,
ஏன் இன்னும் நம்ம கார் வரல? எங்க போனானோ என்னமோ. ஏய் ரிக்ஷா, கார் ஏதோ கெட்டு போச்சுன்னு டிரைவர் ரிப்பேர் பண்ணி கொண்டு வரேன் நானு. அவன் வரலம்மா. சரி வாங்க. என்னடா நேரமாச்சு இன்னும் வரலையேன்னு கவலையோட காத்துக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் வாங்க, சாப்பாடு ஆறி போகுது. வர்றேம்மா. ஐயோ என்னங்க என்ன இந்த ஹேண்ட் பேக் காணுமே? ஹேண்ட் பேக் காணுமா? ஆமாங்க. தியேட்டர்ல விட்டுட்டியா? அதுல பணம் கூட வச்சிருந்தேன். ஓஹோ, நல்லா ஞாபகம் படுத்தி பாருமா. மறந்து போய் ரிக்ஷாவிலே வச்சுட்டியா? என்னமா அத்தை வேணும், சீக்கிரம் போய் ரிக்ஷாக்காரனை பாரு. ரிக்ஷாவிலையா? அது இனிமே எங்க கிடைக்க போகுது, போனதுதான். சரி சரி நீ வா. செல்வராஜ் நில். எங்க போகிறாய்? யார் வீட்டிற்குள் இத்தனை துணிச்சலோடு நுழைகிறாய்? வேணுகோபால் என் மகன் தான். என் மகன் வீட்டுக்குள் நுழைய எனக்கு உரிமை இல்லையா? உரிமை உனக்கா? பாடுபட்டவனுக்குத்தான் உரிமை, கடமையை செய்தவனுக்குத்தான் உரிமை. தன்னலம் கொண்டவனே எண்ணிப்பார், உன் மகனுக்காக நீ என்ன செய்தாய்? இன்பமாய் வாழ்ந்த குடும்பத்தை நாசமாக்கி விட்டாய். உரிமையை மட்டும் கொண்டாட வந்து விட்டாயோ? முடியாது, என்னால் முடியவே முடியாது. நான் அவர்களோடு வாழத்தான் போகிறேன். நில். எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீ இந்த வீட்டில் வாழப் போகிறாய்? இன்று உன் மகன் உன்னத நிலையில் இருக்கிறான். உலகம் அவனை கொண்டாடுகிறது. கொலைகாரன் மகன் என்ற பட்டத்தை சூட்டி கௌரவமுள்ள மனிதர்களுக்கு முன் அவனை தலை தூக்க முடியாமல் செய்ய போகிறாயா? போய்விடு. குடும்பத்தினரை பொறுத்தவரை நீ சத்தவன்தான், சத்தவனாகவே இருந்துவிடு. என் மகனையும் மனைவியும் அள்ளி அடைக்கு என் கைகள் துடிக்கின்றது. கொலை செய்த உன் கைகள் ஒரு பாவமும் அறியாத அவர்களை தீண்டவும் அருகதையற்றவை. நான் அவர்களோடு வாழவே முடியாதா? முடியாது. இந்த குடும்பத்துக்கு விளைத்த நாசம் போதும். மறுபடியும் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காதே, போய்விடு. நீ செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக அவர்கள் வாழ்க்கையில் இருந்தே ஒதுங்கிவிடு.
தயங்காதே, போ. போய் விடுகிறேன். விழுந்து விடுகிறேன். யாரது? யாரப்பா நீ? ரிக்ஷாக்காரன். ஓ லட்சுமி, இந்த பாரு ஹேண்ட்பேக். இதோ. இது எப்படி இங்க வந்தது? நான் தான் கொண்டுட்டு வந்தேன். நீங்க ரிக்ஷாவிலேயே மறந்துட்டு வச்சுட்டீங்க. எல்லாம் சரியா இருக்குதா பாரு. அப்படியே இருக்கு. கொஞ்சம் இருப்பா லட்சுமி. உன்னை போல யோக்கியமா இருக்கிறவங்க இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்கப்பா. இந்தாப்பா. பரவாயில்லை, வாங்கிக்கப்பா. வாங்கிக்கப்பா. வேண்டாப்பா, வேண்டாம். உங்க பொருளை உங்களிடம் ஒப்படைத்து அதுக்கு எனக்கு பரிசு. ஏன்பா இந்த வயசுல இப்படி நீ ரிக்ஷா அழுத்துதானா போய்க்கணும்? உனக்கு புள்ளே குட்டி பெஞ்சாதி யாருமே இல்லையா? இல்லைங்க, யாரும் இல்லைங்க. பாவம், பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு ஆட்டமா தெரியுது. அத்தை, வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னீங்களே, இவரையே வச்சிடுங்களே. ஆமா வேணும், அதான் சரி. உங்களுக்கு எல்லாம் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். ஆனா இவர் சரின்னு சொல்லணுமே. ஏன்பா வெயில்லேயும் மழையிலேயும் இப்படி ரிக்ஷா அழுத்துக்கிட்டு ஓடுறதை விட இது சௌகரியமான வேலை. உனக்கு சம்மதம் தானே? சரின்னு சொல்லுங்க. ஆகட்டும்மா. உன் பேர் என்னப்பா? என் பேரா தர்மா. தர்மா? நல்ல பேரு. ஜாலம் செய்தே என்னை ஐயோ கொல்லாதே, ஜாலி மென்னாம் நீ என்னை தள்ளாதே, ஜாலினி பா 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 பா. ஜானினி பாபா பாபா பா, ஜாலம் செய்தே என்னை ஐயோ கொல்லாதே, ஜாலி மென்னாம் நீ என்னை தள்ளாதே, ஜானினி பாபா பாபா பா. போதும் உங்க பெருமை எல்லாம் ஏதும் இங்க செல்லாதையா, வேலை கெட்ட வீர சிங்கமே, வேறு ஜோலியே உனக்கு ஏதும் இல்லையா? போதும் உங்க பெருமை எல்லாம் ஏதும் இங்க செல்லாதையா, வேலை கெட்ட வீர சிங்கமே, வேறு ஜோலியே உனக்கு ஏதும் இல்லையா? ஆஹா, இந்த மன்னாருன்னா என்ன நினைச்ச உஷார் போயிடுவேன், என் மனசு மாறும் முன்னே, ஜானினி பாபா பாபா பா, ஜானினி பாபா பாபா பா. ஜாலம் செய்தே என்னை ஐயோ கொள்ளாதே, ஜாலி மென்னான் நீ என்னை தள்ளாதே, ஜானினி பாபா பாபா பா. ஆட்டம் போதும் நிறுத்துக்கிங்க, நோட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, நாட்டுப்புறம் மறந்துடாதீங்க, வீட்டு கரியாகும் முன்னே அலட்டிக்காதீங்க. ஆட்டம் போதும் நிறுத்துக்கிங்க, நோட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, நாட்டுப்புறம் மற
ஜானி ஜானினி பாபா பாபா பா ஜாலம் செய்தே என்னை ஐயோ கொல்லாதே ஜானி மன்னா நீ என்னை தள்ளாதே ஜானினி பாபா பாபா பா ஜானினி பாபா பாபா பா ஜாலம் செய்தே என்னை ஐயோ கொல்லாதே ஜாலி மன்னா நீ என்னை தள்ளாதே ஜானினி பாபா பாபா பா சமயம் பார்த்து வந்துடுறீங்களே. வழி விடுறா. இருங்க மெதுவா போலாம். என்ன அவசரம்? சரணம்மா ஓடியா போயிடுறாங்க. அம்மாவா சாரலாமா வழி விடுறா. இன்னைக்கு என்ன கோபமா வந்திருக்கீங்க? எங்கடா உங்க கோபு சாரு? ஏன் அவருக்கு என்ன வந்தது? அவரு கொண்டு வரலடா, வந்ததெல்லாம் எனக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டே. எனக்கு வர்ற ஆத்திரத்துல உங்களெல்லாம் சுட்டு போடுவா. வெயில வந்திருக்கீங்களா? அதான் உஷ்ணம் அதிகமா போச்சு. உட்காருங்க, தலையெல்லாம் பிடிச்சு. தலைய பிடிக்காதரா. நீ தலைய பிடிக்கிற மெனிய பிடிக்கிறான். நான் யார் தெரியுமாடா? என்ன டாங்கி? எந்த டாங்கி? அட பயமுறுத்தாதீங்க. ராணி. ஓ நீங்களா? நானே தான். என்னங்க கான்ட்ராக்டர் சார் வந்திருக்காரு. வாயா உட்கார. உட்கார வரல, நின்னுகிட்டே இருந்து உண்டாண்ட ரூபா வாங்கிட்டு போக வந்திருக்க. ரூபா என்ன ஐயா ஒரே கோபமா இருக்காரு. சரளா கவனி. என்னங்க உட்காருங்க. அந்த காலம் மலையேறி போச்சுமா, இனிமே என்ன ஏமாத்த முடியாது. அட சரளா உட்காரு. உட்காருங்க அண்ணா. நாடகம் ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆச்சு. ஒத்த காசைய கல்ல காமிச்சிருக்கியா? ஏய்யா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தாண்ட மாதிரி சிவனேனி எண்ணெய் கடையில இருந்தவன நாடகம் காண்டாயிட்டு சொல்லி கத்தையா பணத்தை வாங்கி என்ன ஏக்கி பாக்குறீங்க. நான் தானே. வேற நீ இல்லாம வேற யாரியா? உங்களுக்கு கொட்டி எடுத்த பணத்தை என் எண்ணெயில போட்டு இருந்தா 5-6 தலைமுறையா சாப்பிட்டு இருக்கலாம். ஏயா சுத்த பிசினார்த்தமா பேசுற? நீயும் சம்மதிச்சு தானையா இந்த பிசினஸ்ல இறங்குன? பிசினஸ் பெரிய பிசினஸ். ஆள பாரு. சீமை தோறியா நீ? ஏயா சிகரெட் வேற சிகரெட். என் வயிறு எரியுதையா. 2 படி எண்ணெய் ஊத்திக்கோ, நல்லா எரியட்டும். போய் உன்னை கூட்டாளியா சேர்த்தானே. அட பாவி, உன்னை நான் என்ன செய்யறேன் பாரு. நாளைக்கே கோர்ட்ல கேஸ் போட்டு உன்னையும் இந்த மேனாமணிக்கு நடுதல்ல நிக்க வைக்கல. என் பேர் கத்த பையல. உன் நாட கம்பெனி குடிச்சவரா போண்டா. ஆமா 400 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டிருந்த தாலி செய்துட்டு உனக்கு விட்டல என்ன அடிக்கணும்டா. ஐயோ பசங்களா, திருட்டு பசங்களா. ஆமா அவர் ரொம்ப கோவமா போறானே, ஏதாச்சும் செய்துட்டானா? அவன் கிடக்குறான், செய்யற ஆளை பாரு. நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத சரளாடியர். பெரிய வக்கீல் ஒருத்தர் கைக்குள்ள இருக்கிறார். வழக்கும் ஆடுவார், வேணுங்கிற பணமும் வழங்குவார். சித்தி விநாயகர் கோயில் தெரு நம்பர் 8. யசமா, என்ன தர்மா? யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க யசமா. என்னப்பா அது கோர்ட்டுக்கு போற சமயத்துல? சரி சரி, இந்த பூட்ஸ் கொண்டா. சாயந்தரம் சீக்கிரம் வந்துட்டீங்க. இந்தாங்க. தர்மா யாருங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க. குட் மார்னிங். என்ன விசேஷம்? நான் சரளா டிராமாட்டிக் கம்பெனி ப்ரோப்ரைட்டர். ஓஹோ அப்படிங்களா? என்ன உங்க மாதிரி பெரிய மனுஷங்க தேவையெல்லாம் எங்களுக்கு தேவை பாருங்க. அதனால அப்படியே பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி பாஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வேணும் என்னம்மா? இன்னும் கோர்ட்டுக்கு போகலையாப்பா? இவர் என்ன பார்க்க வந்திருக்கிறாரு, கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறேம்மா. அத்தை யாரு? யாரு? நான் தான் கோபு. கோபா? நம்ம கோபா? வேணும், இவன் யார் தெரியுமா? இப்பதாம்மா தெரியுது, நம்ம கோபு. ஏன்பா என்கிட்ட யாருன்னே சொல்லாம இருந்துட்டியா? உட்காரு உட்காரு. ஆமா, என்னது டிராமா கமான ஆரம்பிச்சிட்டேன்? வேற என்ன பண்றது?
உமாரி படிச்சிருந்தா ஏதாவது வக்கீல் உத்தியோகம் பார்க்கலாம். நான் தான் தற்கொலை ஆச்சாத்தே, ஏதாவது ஒண்ணு செஞ்சு பழைக்கணும் இல்ல. தொழில் எதுவா இருந்தா என்னப்பா, நாணயமா யோக்கியமா நடந்துகிட்டா சரி. ஏதோ இன்ன தேதி வரைக்கும் அப்படிதான் இருக்கிறேன். தர்மா நம்ம வேலைக்காரன். ஓ சர்வன். கோபு, ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? அவங்க சௌக்கியமா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன, நான் தான் ஒரு கேஸ்ல மாட்டிட்டு முடிக்கிறேன். என்னப்பா அது? ஒண்ணுமில்லப்பா, இந்த கண்ட்ராக்டர் கந்தப்ப பிள்ளைகிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டேன். அவன் இப்ப கேஸுக்கு சிறுன்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறான். கையில செப்பால் அடிச்ச காசு கிடையாது. என்ன பண்றதுன்னு புரியல. சரி, விவரம் எல்லாம் என்கிட்ட அப்புறம் சொல்லு, நான் கவனிக்கிறேன். இப்ப எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கோர்ட்டுக்கு போகணும். அப்போ எப்போ மீட் பண்றது வேணும்? எப்போ வேணாலும் மீட் பண்ணலாமே. இப்ப இன்னைக்கு சாயங்காலம். இன்னைக்கு சாயங்காலம் முடியாதுப்பா. அப்படி சொல்லாத வேணும், ஏதோ கஷ்டம் தானே கேக்குறான். கோர்ட் முடிஞ்சதும் போய் பாரு. சரிம்மா. அப்ப சாயங்காலம் கோர்ட் வாசல்ல மீட் பண்றேன். சரி, நான் போயிட்டு வரேன். நல்லா இருக்குடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போய். ஐயோ அத்தை, அடுத்த வாரம் சதியரிசியா நாடகம் ரிஹர்சல் பார்க்க வேண்டியிருக்கு. நான் வரேன், நீங்க கண்டிப்பா வரணும். அட சரிதான், உட்காரப்பா. வேணும். பக்கத்துல யார் தெரியுதா? சரளா, த ரைசிங் ஸ்டார் ஃப்ரம் மஞ்சக்குப்பம். போங்க. சரளா, நான் சொன்னேன் வக்கீல் சார். மிஸ்டர் வேணுகோபால். எஸ், அவரே தான். ஆள் எப்படி இருக்காருன்னு பாக்காத. லா பாயிண்ட புடிச்சு பேச ஆரம்பிச்சாருன்னா 3 நாளைக்கு ஓய மாட்டாரு. ஆமா ஆமா அண்ணாரு. அண்ணாரு. நீ உனக்கும் கவலைப்படாத கோபு, அந்த கந்தப்ப மட்டும் கேஸ் போடட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். அப்பா, இப்பதான் மனசு நிம்மதியாச்சு. காஃபி எப்படி? ஓ ஏவன், ரொம்ப பிரமாதம். நம்ம சரளா பிரிப்பரேஷன். அவ காஃபி போட்டா சர்க்கரையே தேவையில்லை, கைப்பட்டாலே காஃபி இனிக்கும்பா. போங்க, நீங்களும் உங்க பரிகாசம். மிஸ்டர் வேணும், சிகரெட்? நோ தேங்க்ஸ், எனக்கு பழக்கம் இல்லை. என்னப்பா பெரிய வக்கீல், 1000 சம்பாதிக்கிறேன், சிகரெட் குடிக்கிறது இல்ல. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கப்பா. என்னமோ இன்னும் அந்த மாதிரி கட்ட பழக்கங்களை எல்லாம் ஏற்படுத்திக்கல. ஓஹோ, ரொம்ப கௌரவம் நினைச்சிருக்கியா? அட சரிதாப்பா, ஒன்னு எடுத்து அப்படி ஜாலியா பத்தவை. அவர் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? எல்லாரும் உங்களை போலவே கெட்டு போகணுமா? என்ன வாங்கிக்கிறவன கூட நீ கெடுத்துருவ போல் இருக்க. இந்தப்பா இடப்பா. சரி, உன் ஆசையை தான் கெடுப்பானே. வேணும், இப்பதாப்பா உன்னை பார்த்தா ஒரு வக்கீலாட்டம் தெரியுது. என்ன சரளா? ஆமா, கேஸ் விஷயத்தை பேசி முடிச்சுட்டீங்க. நாடகம் நடத்துறது எப்படி? ஒன்னொன்னா தானே, அவசரப்பட்ட. மிஸ்டர் வேணு மனசு வச்சாருன்னா நாடக கம்பெனி நடக்கிறது என்ன ஓடாதா? மிஸ்டர் வேணு, சரளாவுடைய டான்ஸ ஸ்டேஜ்ல பார்த்தேன், நேரா பார்க்க வேண்டாம். என்ன சரளா, கமா. மிஸ்டர் வேணு சொன்னதா கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதுக்கு என்ன, பார்க்கலாமே. கமா. தர்மா, மணி ரொம்ப ஆயிடுச்சு. வேணு எங்க போயிருக்கான் தெரியுமா? தெரியாதுங்க.
நிலவே அவன் யார் தெரியுமா தனி வேளை தன்னில் வந்தானே கனிவாக பேசி சென்றான் நிலவே அவன் யார் தெரியுமா தனி வேளை தன்னில் வந்தானே கனிவாக பேசி சென்றான் நினைவால் வாடுதே நெஞ்சம் தேடுதே இனி நானே காணுவேனோ அவன் ஆசை மோசம்தானோ என் பாபமே தாண்டினே ஏன் இந்த பாவமோ நான் செய்த பாவமோ கனிவாக பேசி சென்றான் கண்ணே வா என்று தானழுதானே என் கண்ணே வா என்று தானழுதான் எதிரே நின்று போகாமல் வழி மறித்தான் இங்கே வா என்றான் அவன் வா என்று தானழுதான் அன்பாக என் கை பற்றினான் ஆனந்தமேறியே நான் மை மறந்தனே அவன் பேரும் நான் அறியேன் நிலவே அவன் யார் தெரியுமா தனி வேளை தன்னில் வந்தானே கனிவாக பேசி என்ன 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 கோபு கோபு என்ன மெதுவா மெல்ல என்னம்மா மெல்லம்மா எழுந்து மெல்ல இப்படி வாங்க என்னப்பா என்ன திடீர்னு கீழே விழுந்துட்டாப்பா நான் அப்படியே பதறி போயிட்டேன் இதெல்லாம் நாட்டியத்துல சர்வ சகஜம்ப்பா முக்காவாசி பேர் தடுக்கி விடுறதான் ஜனங்க தான் அதை டான்ஸ் சொல்றாங்க சரிதான் நிறுத்துங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு கோப்பு நான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கா அதுக்குள்ளையா எக்ஸ்கியூஸ் மீ சரளா தேவி நான் போகணும் அவ்வளவுதான் உங்க தயவு நான் வர்றேன் கோப்பு வேணும் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் என்ன நாளைக்கு உனக்கு இங்க டின்னர் அதுக்கு என்னப்பா கட்டாயம் வர்றேன் வரேன்னு அப்புறம் ஏமாத்திடக்கூடாது இல்லம்மா நிச்சயம் வரேன் நான் வரட்டுமா வரேன் கோப்பு என்ன லட்சுமி லட்சுமி பேச மாட்டேன் வெட்கம் இல்லாம பேசுறது பாரு பீச்சுக்கு கூட்டிட்டு போறவங்களா நீங்க ஓ அம்மாவுக்கு கோபம் அதனாலயா நான் என்ன செய்யறது லட்சுமி சீக்கிரம் வரணும் தான் நினைச்சேன் இன்னைக்குன்னு ஒரு பெரிய கொலை கேஸா எடுத்துக்கிட்டான் பாதியில விட்டுட்டு வர முடியுமா அது எப்படிங்க முடியும் எங்க விளக்கு வச்சு கூட கச்சேரி நடத்துறாங்களா பின்ன பெரிய கேஸா இருந்தா அப்படித்தான் பீடி சிகரெட் கூட குடிக்கிறாங்களா
நான் இப்ப சிகரெட் குடிச்சிருந்ததை பார்த்து கேக்குறியா? சிகரெட் கடை முதலாளி ஒருத்தன் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறான். அவங்க மார்க் சிகரெட்டை நான் கட்டாயம் குடிச்சுதான் பார்க்கணும்னு வற்புறுத்தினான். சார் தான் ஒண்ணு பிடிச்சேன். நல்லா இருந்ததா? பரவாயில்ல. இத பாருங்க, இனிமே அவன் கொடுத்தா இவன் கொடுத்தான்னு சொல்லி வீடி சிகரெட் பிடிச்சுங்க. கோச்சிக்காத லட்சுமி, இத பாரு, இனிமே நான் சிகரெட்டை கையால கூட தொடறது இல்ல. போதுமா? வேலை செஞ்சு களப்போட வந்திருக்கிறானே, அவனோட 4 வார்த்தை பெரியமா பேசுவோன்னு இல்லாம மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுக்கிட்டு இருந்தா எங்க கொஞ்சம் சரி பார்க்கலாம். சரி, இதுல மாத்திரம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏய், உன்னை நான் இன்னைக்கு பீச் கூட்டிட்டு போல தானே இப்படி கோச்சிட்டு இருக்கிறேன். நாளைக்கு உன்னை கட்டாயம் கூட்டிட்டு போறேன். என் கண்ணு இல்ல. ஏங்க, நாளைக்கு இதை விட பெரிய கொலை கேஸ் எடுத்துக்கிட்டா? அட போயா, நீ மாச்சு உன் கேஸ் மாச்சு என் பஞ்சாதி வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவேன். இத பாருங்க, நாளைக்கு மட்டும் ஏமாத்துனீங்க நீ அடி, நான் பட்டுக்கிறேன். இதோட எத்தனாவது சிகரெட்? சபாஷ், இப்படித்தான் வேணும். வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும். இப்ப என்ன பாத்துக்க. என்ன சரளா சொல்லணுமா? என்ன நிறம அளவுக்கு மீறி போச்சு. நீங்க வந்துதான் சமாளிக்கணும். அங்க ஒரே கலாட்டா வாத்தியார். எங்க ரிகர்சல் ஆகல. என்ன வாத்தியார் அது? மியூசிக் டைரக்டர் மேல் சைடுல கத்துறான். டான்ஸ் மாஸ்டர் கோவத்துல குதிக்கிறான். ஓஹோ, இப்பதான் அவங்க எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க போல் இருக்கு. ஆமா, நீ என்ன செய்த? நான் என்ன செய்யறது? என்னடான்னு அவ்வளவுதான். ஒரு பைய தலையா தூக்கி எறியறான், இன்னொருத்தன் கார்டு திருப்பி வச்சுட்டு அடிச்ச வர்றான். ஒரு பையன் ஒரு அரைஞ்சா என்னால கண்டான். போட்டு மன்னாரு. இப்போ அவங்க வாத்தியங்களை உபயோகிக்கிறாங்களே, சந்தோஷப்படுவோம். மிஸ்டர் வேணு, நீ சரளாவோட பேசிட்டு நான் போய் என்னன்னு பாத்துட்டு வர்றேன். தர்மா, தர்மா. என்னம்மா? பாத்தியா தர்மா, இன்னைக்கு வராம ஏமாத்திட்டாரு. கவலைப்படாதீங்க அம்மா, வந்துடுவார். இவங்க எல்லாம் ஏன் இப்படி கலாட்டா செய்யறாங்க? வேற என்னவா இருக்கு? எல்லாம் சம்பள தகராறு தான். இப்படியே இருந்தா நாங்கள் எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு ஊரை பார்க்க போக வேண்டியதுதான். அவ்வளவு தூரத்துக்கு நான் விட்டுட மாட்டேன் சரளா. கஷ்ட காலத்துல உதவி செய்யாத போனா அப்புறம் ஸ்நேகிதன் இருந்துதான் என்ன பிரயோஜனம்? இதுக்கு நீங்க என்ன செய்வீங்க சார்? என்ன செய்வேனா? எவ்வளவு பணம் தேவைன்னு சொல்லு, இப்பவே கொடுத்துறேன். இந்த டிராமா கம்பெனி வச்சு நடத்துறத விட எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து பொழைக்கலாம் போல இருக்கப்பா. சரிதான்ப்பா, முதல்ல எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. அட, ஒரு 5000 ரூபாய் இருந்தா இந்த பசு பட்டாளத்தை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைக்கலாம். இவ்வளவுதானே, இப்பவே கொடுத்துறேன். அப்பா, கையில பணம் வந்தாதான் உடம்புலயே ரத்தம் ஓடுற மாதிரி தெரியும். மிஸ்டர் வேணும், நின்று போன நாடகத்தை மறுபடியும் தொடங்க ஏற்பாடு செய்யணும். சரளா, நீதான் மிஸ்டர் வேணும் நல்லா கவனிச்சுக்கணும். எல்லாத்தையும் தூக்கி அந்த மேல போட்டுடுங்க. நான் வர்றேன் மிஸ்டர் வேணும். அப்பா, ஒரு வழியா போனாங்க. இன்னைக்கு நீங்க எங்க வராம போயிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு உசுரே வந்தது. எனக்கு கூட வேலையே உடல சரளா. எப்ப சாயங்காலம் வரும், எப்ப உன்னை பார்ப்போம்னு துடிச்சுக்கிட்டே இருந்தேன். மறவாமல் கண்ணன் வருவானோ என்று உறங்காமல் ராதா உருகினாளடி, மனம் மருகினாளடி. மறவாமல் கண்ணன் வருவானோ என்று உறங்காமல் ராதா உருகினாளடி, மனம் மருகினாளடி. மோகம் செய்வதிலே லேசான்கள், மோகம் செய்வதிலே லேசான்கள், நிலையில்லா ஆணோடு சகவாசம் வேணோ. சரளா டியர், இது எவ்வளவு வரும் சொல்லுங்க? 1 2 3 3 டியர். ஓ, அப்ப இன்னும் சுயநினைவோட தான் இருக்கீங்க. Of course.
வேணும். ஏன்பா இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்த? எங்கே எங்கே எங்கே? குடிய கிடைக்கிற பையங்களோட பழக ஆரம்பிச்சுட்டார். ஜாக்கிரதையா இருக்கணுங்க. இப்பதான் வரீங்களா? இத்தனை நேரம் எங்கே போயிருந்தீங்களா? நீயும் கேட்டுட்டியா? சொர்க்கத்துக்கு போயிருந்த. வந்ததும் வராதுமா எங்கே போயிருந்தீங்க? ஏன் எங்க நிக்கிற? சாப்பிடுவாங்க. எனக்கு ஒண்ணு வேணாம், போ. ஏன் இன்னைக்கு இப்படி பேசுறீங்க? விளக்கம் தேவையா? போனா போவியா? சும்மா தொந்தரவு செய்து